அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஆதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காண்கிறதை அல்ல, காணப்படாதை நோக்கி இருக்கிற நமக்கு என்ன செய்யுமா? அதி சீக்கிரத்தில் என்ன மாறப்போகுது? இந்த லேசான உபத்திரவம் நம்மளை விட்டு மாறி ஒரு பெரிய கன மகிமையை கொடுக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. அப்ப என்னுடைய புறம்பா இருக்கிற மனுஷன்தான், அவனை கொண்டுதான் நான் எதை பார்க்கிறேன்? காணப்படுகிற உலகத்தை பார்க்கிறேன், காணப்படுகிறவரை நான் பார்க்கிறேன். Glory to God. அப்ப உள்ள இருக்கிற மனிதனால காணப்படாததை என்னால பார்க்க முடியல. அதை நான் பார்க்காததுனால இப்ப நான் என்ன செய்கிறேன்? நம்முடைய தேவன் காணப்படாத தேவன். அவரை என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னுடைய ஆவியினால உணர முடியும். என்னுடைய மாமிசத்தில் பார்க்க முடியாது, ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஆவியில உணர முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய புறம்பான மனுஷன் காணாதத என்னுடைய உள்ளார்ந்த மனுஷனால என்னால பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. Glory to God. நாம் பார்க்கிற இந்த லேசான உபத்திரவம், நாம் பார்க்கிற இந்த லேசான உபத்திரவம் என்ன செய்யுமா? அது அதி சீக்கிரத்துல அது மாறும்னு எழுதப்பட்டிருக்கு. அதி சீக்கிரத்துல அது என்ன செய்யும்? அது மாறக்கூடியது. இப்ப நான் நல்ல கவனிங்க. இப்ப நமக்கு இருக்கிற அந்த உபத்திரவத்தை நம்ம பார்க்கிறதுனால தான் அது நமக்கு என்னதாய் தெரிகிறது? பெரியதாய் தெரியுது. நம்மளை விட அது என்னவா தெரியுது அப்படின்னா பெருசா தெரியுது. வேதம் சொல்லுகிறது, அந்த மகிமையினால நான் என்ன செய்ய முடியும்? என்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19:26. Glory to God. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து யாரை பார்ப்பேன்? சத்தமா சொல்லுங்க. இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாமிசத்தில் இருந்து யாரை பார்ப்பேன்? தேவனை நான் பார்ப்பேன். அவன் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. நான் இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற மாமிசெல்லாம் அழுகி போனாலும்
இந்த சரீரத்தில் இருந்து நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா, நான் தேவனை பார்ப்பேன். எப்படி நான் தேவனை பார்ப்பேன்? நான் எப்படி தேவனை பார்ப்பேன்? என்னுடைய உள்ள ஒரு மனிதர் இருக்கிறான்ல, என்னுடைய மாமிச சரீரம் தான் என்ன செய்திருக்கிறது. என்ன ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது, after my skin has been thus destroyed, yet in my flesh I shall see God. என்னுடைய flesh என்ன செய்திருக்கு? என்னுடைய சரீரத்தை விட்டு நீங்கி இருக்கு. ஆனா நான் என்ன செய்வேன்? என்னால யாரை பார்க்க முடியும் அப்படின்னா, தேவனை என்னால பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் தேவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் எல்லாவற்றையும் இப்ப இழந்துட்டேன், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் என்னால என்ன செய்ய முடியும்? திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோபுவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் பிரசன்ட் லைஃப்பை பார்க்கல, அவன் எதை பார்த்தான் தெரியுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்ததுனால அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ இன்னும் அந்த தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறியே. பிள்ளைங்க போயிட்டாங்க, நம்முடைய எல்லா சொத்துகளும் போயிற்று, நீங்களும் என்ன செய்துட்டீங்க? சரீரத்தில் வியாதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஒன்றுமே இல்லை. நீ இன்னும் யாரை நம்பிட்டு இருக்கிற? தேவனை நம்பிட்டு இருக்கிற. அவ சொல்றா, ஒரு நாள் வரும், என் சரீரத்தில் ஒருவேளை எனக்கு இருக்கிற மாமிசெல்லாம் அழிந்து போனாலும், glory to God, நான் யாரை பார்ப்பேன் தெரியுமா? நான் என் தேவனை பார்ப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க காணப்படுகிறவளை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, காணப்படுகிறவைகள் வேதம் சொல்லுகிறது அவைகள் என்ன? அவைகள் அநித்தியமானவைகள், அவைகள் அழிந்து போகக்கூடியது. நீங்க பார்க்கிறது எல்லாமே, இன்னைக்கு நீங்க பார்க்கிற ரோஜா நாளைக்கு இருக்கிறது இல்லைல்ல. இன்னைக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அது என்னவா இருக்கு? நல்ல அழகா இருக்குது. ஆனா நாளைக்கு அதே நிலையில அது இருக்குமாமா? இருக்காது. அது என்ன செய்யும்? அது அப்படியே வாடி போய்விடும். அதே போல ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, காணப்படுகிறவைகள் எல்லாமே அது என்ன கூடியதா இருக்கிறது? அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதனால தான் நாம என்ன செய்யணுமா? வாசிங்க, ரோமர் 7:22. Glory to God. நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் என்னவா இருக்கிறேன்? நான் பிரியமா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் புறம்பா இருக்கிற மனுஷனுக்கு ஏற்றபடி அல்ல. அது என்ன செய்கிறது அப்படின்னா, நான் விரும்பாததை, glory to God, நீங்க 21 பாசிங்கன்னா, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, தீமை இருக்கிறது. நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பிரமாணம் அப்படி செய்ய வைக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் வெளியே இருக்கிறவனுடைய பேச்சை கேட்டா என்னால என்ன செய்ய முடியாது? நன்மையை பார்க்க முடியாது, நன்மையை செய்ய முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் என்ன செய்கிறேன்? நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ மறுபடியும் சொல்றேன், லிசன். நாம் காண்கிறவைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா, காணாம இருக்கிறது தான் விசுவாசம். நமக்கு ஒரு 2 உலகம் இருக்குன்னு சொன்னேன். காணப்படுகிற ஒரு உலகம், காணப்படாத ஒரு உலகம். நீங்களும் நானும் காணப்படுகிற உலகத்துல இருக்கிறோம், வாழ்கிறோம். ஆனா
காணப்படாத உலகத்திற்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னா காணப்படாத உலகத்திற்குள்ள இருக்கு. உனக்கு வேண்டிய எல்லாமே காண்கிறவைகளில் அல்ல, காணப்படாத தேவனிடத்திலிருந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ரொம்ப அழகா சொல்றாரு வசனம், நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. உங்க வாழ்க்கை உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நீங்க இருப்பீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் வாழ முடியும். எப்படி நான் உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி நான் வாழ்கிறது? நம்பர் 1, முதலாவது ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. 12:2 வாசித்து பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். உங்களுடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாக வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நாம் வாழ்கிறது இந்த காணப்படுகிற உலகத்தில் வாழ்ந்தாலும், நல்ல கவனிங்க, நாம் குடியிருக்கிறது தான் இங்க இருக்கிறோமே ஒழிய நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வாதாரம் எல்லாமே எதற்குள் இருக்கு அப்படின்னா காணப்படாத உலகத்தில் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், பிதாவினிடத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேலை செய்வதற்கு உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நீங்க தான் வேலை செய்றீங்க. ஆனா அந்த வேலை செய்வதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார்ல, அவர் தான் கொடுக்கிறாரு. நீங்க தான் வேலை செய்றீங்க. நீங்க வேலை செய்த அந்த ஊதியத்தை பெறுகிறீங்கல்ல, அது யாரால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தேவனால் கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ பேர் மாத கணக்கில் வேலையை செய்துட்டு தன்னுடைய சம்பளம் வாங்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நீங்க வேலை செய்றீங்க, நீங்க வேலை செய்ததுக்கு தக்க வரும்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அதற்கு உதவி செய்கிறது யாரு தெரியுமா? தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய மனம் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோடு அல்ல, இப்ப என்ன செய்யணும்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகணும். இதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, எனக்கு உண்டானவைகள் எல்லாமே எங்க இருக்கிறது? காணப்படாத உலகத்தில் இருக்கிறது. எனக்கு உண்டான எல்லாமே நான் காணப்படாத தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஒரு பகுத்தறிவு நமக்கு வேண்டும். இது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, முதல்ல என் சிந்தையை மாற்றணும். நிறைய பேருக்குள்ள என்னன்னா, நான் தானே வேலை செய்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன். நோ, நீ வேலை செய்வதற்கு, நீ சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். 2வது எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்க யாருடைய ஆவியினால? அவருடைய ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறீங்க? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் என்ன செய்யப்படுகிறீங்க அப்படின்னா பலப்படப்படுகிறீங்க. நல்லா கவனிக்கணும். Glory to God. நீங்கள் அவருடைய ஆவியினாலே, அப்போ பரிசுத்த ஆவியானவராலே என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்கிறான்? பலப்படுகிறான். அவன் சோர்ந்து போகிறவன் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, என்னுடைய மாமிச சரீரம் சோர்ந்து போகிறது, என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் ஒரு நாள் என்ன செய்யாது? அது சோர்வே அடையாது, அது பலன் அடைந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அதை நான் பலப்படுத்துவதற்கு நான் யாரை சார்ந்து கொள்ள வேணுமா? தேவ ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். ரைட்.
மூன்றாவது எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட யாரை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சத்தம் வரல? யாரை தரிக்கப்பட்டீர்கள்? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது, உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் அவர் என்ன செய்யணும்? பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும். அப்ப நான் எப்பொழுதுமே ரெண்டு காரியத்தை பார்க்கணும். ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது என்னுடைய சாயல். நான் அழைக்கப்பட்டதே தேவன் சொல்லுது, உங்களை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்தார். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? அப்படின்னா சேர முடியாது. Glory to God. அப்போ நல்ல கவனிங்க, நான் உள்ளான மனிதனில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒருவேளை பரிசுத்த ஆவியினால நிறைந்து நான் அந்நிய பாஷையில பேசினா நான் தேவனிடத்துல பேசிடலான்னு நினைக்கிறோம். ஆனா நீ தேவனிடத்தில் சேருவதற்கு ரெண்டு தேவை. ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று என்ன தேவை? நீ யாராய் மாறணும்? தேவனுடைய சாயலாய் மாறணும். நான் இப்படி சொல்றேன். அடுத்த பாயிண்ட், கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 3:10 வாசிங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒப்பாய். ரைட். உங்களை ஏற்கனவே தேவனுடைய சாயலில் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. முதல்ல சொன்னேன் புதிய மனுஷனுடைய சாயல்னு சொன்னேன். அந்த சாயல் நீங்க நினைக்கிற சாயல் அல்ல. நம்ம ஒரு சாயலை உருவாக்குறோம் பாருங்க, அந்த சாயல் அல்ல. ஏற்கனவே நான் என்ன சாயல்ல உருவாக்கப்பட்டேன்? தேவனுடைய சாயலில் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அது நான் பிறக்கும் போது நான் தேவ சாயல்ல தான் பிறந்தேன். ஆனா நான் வளர வளர வளர, இந்த 12 வயசு வரை ஒழுங்கா தான் வளருது. அதுக்கு மேலதான் சாயலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிக்குது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா என்னது? அப்பந்தான் ஃபேர் அண்ட் லவ்லி வருது, என்ன எல்லாமோ உள்ள வர்றது. எப்போ தன் சாயலை நான் அழகா இருக்கிற சாயத்தை நான் என்ன செய்யறேன்? நான் மாற்ற நினைக்கிறேன். புரியுதா? அந்த சாயலை விடுத்து நான் பேசல. வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே நீங்க தேவனுடைய சாயலில் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ அந்த சாயலை நீங்க அடையணும் அப்படின்னா அந்த வார்த்தையை கவனிங்க. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப இந்த மனுஷனை நீ பார்க்கணும் அப்படின்னா நீ பூரணமான அறிவு அடையணும். உனக்கு பூரணமான அறிவு எதுல உண்டாகணும் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனால தான் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். அவனுக்குள் இருந்து தான் நான் யாரோடு பேச முடியும்? தேவனோடு பேச முடியும். அப்படிங்கிற அறிவு நான் அடையணும். இந்த அறிவு அடையாத வர உங்களால் யாரை பார்க்க முடியாது அப்படின்னா தேவனை பார்க்க முடியாது. 5வது 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. என்ன குணம்? இருதயத்தில் ஒரு குணம் இருக்கு. அது என்ன குணம் அப்படின்னா மறைந்து இருக்கிற குணம். அந்த குணம் என்ன குணம்? என்ன சத்தம் வர மாட்டேன்? இது உங்களுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் வரல.
இந்த குணம் எங்க இருக்கு? உள்ள மறைந்திருக்கிறது. உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. வெளியரங்கமா இல்ல. வெளியரங்கமா இருக்கிறது உலகம். உலகத்தில் உள்ளவைகள் வெளியரங்கமா இருக்கிறது. காணப்படுகிறவைகள் வெளியரங்கமா இருக்கிறது. காணப்படாதவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. உங்களுக்குள் மறைந்திருக்கிற குணம் அது என்னவா இருக்கா? உங்களுக்கு அலங்காரமா இருக்கும். அதை தேவனுடைய அந்த மறைந்திருக்கிற குணம் இருக்கு பாருங்க, அது தேவனுடைய பார்வையில் என்னதான்? விலையேற பெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வெளியே இருக்கிற குணத்தை ஆண்டவர் பார்க்கல. வெளியே இருக்கிற குணத்தை ஒரு மனுஷனுக்குள்ள, அதனாலதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், 2 பேர் இருந்தா பிரச்சனை. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவனுக்கு 2 குணம் இருக்கு பாஸ்டர். வீட்டில் ஒரு குணம், சர்ச்சுக்கு வந்தா ஒரு குணம். குணம் மாறுதா இல்லையா? வேதம் சொல்லுது, நீ மறைந்திருக்கிற குணம் தான் வெளிப்படணும். அது வெளிப்படும் பொழுது அதை தான் தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். இந்த 5 காரியமும் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத நித்திய மகிமை உண்டாகுமா. வாசிங்க. காணப்படாதவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அத காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இப்ப பிரச்சனை மாறாம இருக்கு? ஏன் இந்த உபத்திரவம் மாறாம இருக்கிறது? இந்த இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன் பாருங்க. கனப்பொழுது, இப்ப நீங்க கனப்பொழுதுனா இப்போ நீங்க பார்க்கிறது இல்லைன்னா நீங்க அனுபவிக்கிற கனப்பொழுது எங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு துன்பங்கள் அவற்றிலும் மிகப்பெரிய மகிமையை என்ன செய்யுது அப்படின்னா விளைவிக்கின்றது. நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நீங்க படுகிற இந்த சின்ன சின்ன உபத்திரவம் இருக்குல்ல, இந்த உபத்திரவம் நீங்க அடைய போகிற பெரிய மகிமையை போய்விடுகிறீங்க. என்ன காரணம் தெரியுமா? Glory to God. பிரச்சனை காணக்கூடியது. பிரச்சனை சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டீங்க? நீங்க பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டம் எல்லாமே என்ன செய்யக்கூடியது? காணக்கூடியது. விடுதலை என்பது காணப்படாதது. நான் இப்ப எதை நம்புறேன்? அவர் விடுவிக்கட்டும் பார்க்கலாம், அவர் சுகமாக்கட்டும் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ காணப்படுகிறவைகளை நீ பார்த்துட்டே இருந்தன்னா அது ஒரு நாளும் உன்னை என்ன செய்யாது? அந்த மகிமையை உனக்கு கொண்டு வராது. நீ அதை பார்க்கணும் அப்படின்னாலே எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் என்னவா இருக்கிறது? நிச்சயமா இருக்கிறது. Now faith is the assurance of things hoped for. உன்னுடைய faith ஒரு அசூரன்ஸை கொடுக்குது. என்ன அப்படின்னா இது நிச்சயமா உனக்கு நடக்கும். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் காணப்படுகிறவைகளில் அல்ல, காணப்படாதவைகளில் இருக்கணும். அதுதான் ஃபெய்த், அதுதான் நம்பிக்கை.
அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. Glory to God. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் உம்முடைய நன்மை பெரியதா இருக்கிறது. உம்மை நம்புகிறவங்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நன்மை எப்படி இருக்கா? பெரியதா இருக்கிறது. நீங்க ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 64:4 வாசித்து பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியது என்னது? பெரியது. செய்யக்கூடியது சத்தமா சொல்லமா? ஹல்லேலூயா. அந்த நன்மை பெரியது, அது காணப்பட்டவைகள் அல்ல. அப்ப நல்ல கவனிங்களேன், அவர் வைத்திருக்கிற நன்மை பெரியது. அதனாலதான் ரோமர் 2:7 காணப்படாதவைகளை தேடுகிறவர்கள், காணப்படுகிறவைகளை தேடுகிறவர்னு எழுதல. 2:7 வாசித்து பாருங்க. ரோமர் 2:7 காணப்படாதவைகளை தேடுகிறவர்கள் எதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். Glory to God. முதல்ல நான் சொன்னேன், காணப்படாதவைகளை பார்க்கிறவர்களுக்கு ஒரு நித்திய மகிமை. Glory to God. நித்திய மகிமை அப்படின்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனையில அந்த மகிமையினால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களால பார்க்க முடியும். Glory to God. அப்ப நல்ல கவனிங்க, காணப்படுகிறவைகளை தேடுகிறவர்கள் அல்ல. நம்ம ஏன் நம்ம தேடியும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அப்படின்னா, நான் ஆண்டவரை தான் தேடுறேன், நான் இப்ப தேடிட்டு என் தேவைக்கு நான் மறுபடியும் என்ன தேடுறேன் அப்படின்னா காணப்படுகிறவைகளை தேடுறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் காணப்படுகிறவைகளை தேடினதுனால வாக்குத்தத்தத்தை பிடித்திருந்தான், விசுவாசம் உள்ளவனா இருந்தான். ஆண்டவரே நீ சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு நீ என்ன தருவீர் கேட்டானா இல்லையா? நான் நீர் சொல்லுகிறபடிதான் நான் நடக்கிறேன் ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடிதான் நான் செய்கிறேன். ஆனாலும் Glory to God, நீர் சொன்ன வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறலையே. எப்ப நிறைவேறும்? ஏன்னா அது இன்னும் காணப்படல. அவன் காணப்படுகிறதை அவன் என்ன செய்யல அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால காணப்படாத ஆசீர்வாதத்தை அவனால என்ன செய்ய முடியல? நல்ல கவனிங்க, விசுவாசித்தான், தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன வரல? நம்பிக்கை வரல. இப்ப ஆண்டவர் அவனை அணைத்து, எப்பா நீ பார்க்கிறதெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறவங்களை நீ பார்த்துட்டு இருக்கிற, உன்னோடு கூட இருக்கிற சரீரத்தை நீ பார்க்கிற, நீ என்ன செய், நீ வெளியே வா. அவனை வெளியே கொண்டு வந்து அவர் பூமியை பார்க்க சொல்லல, அவர் வானத்தை பார்க்க சொன்னார். அவர் வானத்தை பார்க்க சொன்ன பொழுது நீ எதப்பா பார்க்கிற? அவன் நட்சத்திரங்களை காண்கிற அப்படின்னா நடந்தது என்ன தெரியுமா? இவ்வளவாய் உன் சந்ததி இருக்குன்னு சொன்ன உடனே அவன் காணப்படுகிறவைகளை பார்த்தது என்ன? ஒரே ஒரு பிள்ளைய பார்த்தான். இல்ல, ஒரு குமாரனை தருவன்னு ஆண்டவர் சொன்னாரு. சந்ததி, உன் சந்ததி எப்படி இருக்கும்? அது பெருகி இருக்கும். ஒரு பெரிய சந்ததிக்கு தான் அவனை தேவன் தகப்பனாய் அழைத்தார். இவன் பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன? ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இருக்கான். அது நடக்கல. இப்ப ஆண்டவர் அவன் அழைத்து இவ்வளவாய் உன் சந்ததி இருக்குன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம்.
அவன் எதை விசுவாசித்தானோ அது அவனுக்கு என்னவா கொடுக்கப்பட்டது? நீதியாய் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை தேடுகிறவனுக்கு அல்ல, காணப்படாதவைகளை தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுப்பார்? நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிற. இக்காலத்து பாடுகள், இப்ப நீங்க பிரசன்ட், இப்ப இருக்கிற இந்த உபத்திரவம், இப்ப இருக்கிற இந்த போராட்டம், அது எதற்குரியது அல்ல, உங்க எதிர்காலத்திற்குரியது அல்ல. வேதம் சொல்லுகிறது அது இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பிரசன்ட் டைம் சஃபரிங், அதை நீ எதிர்காலத்தோடு நீ கம்பேர் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உபத்திரவம் நாளைக்கு இருக்காது பிரதர். நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கும் இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அது அப்படி நடக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை என்னைக்கு இருக்காது. என்ன சொல்ல மாட்டேங்க? வேதம் சொல்லுதுப்பா, நாளைக்கு இருக்கிற அந்த மகிமைக்குள்ள பிரசன்ட் சஃபரிங் என்ன செய்யாது, அதை நீங்க ஒரு நாள் உங்க எதிர்காலத்தோடு கூட நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்க அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிறது தான் பாஸ்டர் நாளைக்கும், நாளைக்கு இருக்கிறது தான் இது, எத்தனை ஜெம் எடுத்தாலும் மாறாதுன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா மாறவே மாறாது. அப்ப ஏன் போராட்டம்? அப்ப ஏன் பிரச்சனை? பிரச்சனை கடவுள்கிட்ட இல்லை, எனக்குள்ளதான் இருக்கு. நான் என்ன செய்கிறேன்? காணப்படுகிறவைகளையே பார்த்து வாழ்ந்ததுனால காணப்படாத விடுதலைய என்னால் என்ன செய்ய முடியல, அடைய முடியல. புரியுதா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா. நல்ல கவனிங்க, உங்களையும் என்னையும் தேவன், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறாரு? நித்திய மகிமைக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உபத்திரவத்திற்கு அழைக்கல. லிசன், இதே நிலையில நீ வாழ்வதற்கு உன்னை அழைக்கல. எதற்காக அழைத்தார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. லிசன் 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 லிசன். அப்ப இந்த உபத்திரவம் எதற்காக? என்ன இந்த உபத்திரவம் எதற்காக? நீங்க மகிமை அடையணும். நீங்க மகிமைக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த அந்த வார்த்தை அப்படி முடிச்சிருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். லிட்டில் வயல், கொஞ்ச நேரம். இந்த பாடுங்கிறது நிரந்தரம் இல்லை, அது லேசா அப்படி வந்துட்டு போகக்கூடியது. அப்படி வந்துட்டு டச் பண்ணிட்டு என்ன செய்யறோம்? டச் பண்ணோம், உங்களை ஒரு ஷேக் பண்ணிட்டு போயிடும். அந்த அசைவு இருக்கு பாருங்க. நான் இப்படி சொல்லட்டா, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள கொளுத்தி போட்டு போயிட்டான் பாஸ்டர். இப்ப புரிஞ்சது பாருங்க. பிசாசு என்ன செய்வான்? உள்ள வருவான்,
சந்தோஷமா தான் இருப்பீங்க. திடீர்னு குச்சியை உரசி போட்டு என்ன செய்திருவான், அது எரிய ஆரம்பிச்சோன்னா அவன் அங்க இருக்க மாட்டான். எரிய ஆரம்பிக்கும் போது யார் இருக்க மாட்டான், கொளுத்தி போட்டவன் இருக்க மாட்டான். ஏன், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். வெளியே இருந்து பார்த்துட்டே இருப்பான், எப்படி எரியுது, தக்க தக்கான எரியுதா. நல்ல கவனி, வேதம் சொல்லுது கர்த்தர் ஏன் இந்த உபத்திரவத்தை கொடுக்கிறார். உங்களுடைய உபத்திரவம் உங்களை சீர்படுத்துவதற்கு, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அது ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும். எதை செய்யணும் எதை செய்யாத அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். நம்ம அதை கவனிக்கிறதே கிடையாது. நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா, அந்த பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்போமே தவிர அது ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். எதை கற்றுக் கொடுத்துருக்கோம் தெரியுமா, ஒன்று செய்ய சொல்லும், இல்லைன்னா செய்யாதன்னு சொல்லும். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மறுபடியும் அந்த உபத்திரவத்திற்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது காணப்படுகிறவைகள். அது என்னது, அநித்தியமானவைகள், அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் காணப்படாதவைகள் அது என்னவா இருக்கிறது, நித்தியமானவைகளாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், காணப்படுகிறவைகள் தற்காலிகமானது, இட்ஸ் எ டெம்பரரி. ஆனா காணப்படாதவைகள் அது இட்டர்னல். நீங்க எதெல்லாம் பார்க்கிறீங்களோ, நீங்க எதையெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அதெல்லாம், மறுபடியும் சொல்றேன் சிஸ்டர், நாளைக்கு இருக்காது. அது நாளைக்கு இருக்காது. நீ அழைக்கப்பட்டது நித்தியத்துக்கு. கர்த்தர் உன்னை மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். அந்த மகிமையை நீ அடையணும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது நான் எதை பார்க்கிறேன் அந்த பார்க்கிறதின் படி நான் வாழ்கிறது அல்ல, எனக்காக வைத்திருக்கிற காணப்படாதவைகளை பார்த்து நான் வாழ்றேன் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு நாளும் கடையில் போய் வாங்கிட முடியாது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அதை நீங்க தான் என்ன செய்யணும், உருவாக்கணும்னு சொல்லுது. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்க. பிலிப்பியர் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி நான் என்ன செய்யறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பலனே. வேதம் சொல்லுது எபிரேயர் 11:13, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு என்ன செய்தாங்களாம், வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் எங்க நின்று பார்த்தாங்க, எல்லாரும் பார்க்கணும், எங்க இருந்து பார்த்தாங்க, தூரத்துல நின்று பார்த்தாங்க. அவர்களை கண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. அவங்க அடையாம உலகத்துல வாழ்ந்தாங்க, செத்தும் போயிட்டான். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஏன் அந்த வெற்றியை பார்க்க முடியல, ஏன் அந்த மகிமையை பார்க்க முடியல,
மற்றவர்களுக்கு நடக்கிறத கண்டாங்க, மற்றவர்களுக்கு நடக்கிறத பார்த்தாங்க, ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நடக்கல. என்ன காரணம்? தூரத்துல நின்று பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்ற வார்த்தை என்ன? நான் ஒரு பரதேசி. இந்த பரதேசி பயலுக்கு நடக்குமா? யாரு சொல்றது? விசுவாசி சொல்றான். விசுவாசிக்கிறவன் சொல்றான், எனக்கு இது நமக்கெல்லாம் நடக்காது பாஸ்டர். நானே ஒரு பரதேசி, அந்நியரும், அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்ல, அந்நியரும் பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் நினைத்து வாழ்ந்தார்கள். அப்ப நீங்க எப்படி நினைச்சு வாழ்றீங்க? அந்நியனா வாழ்றீங்களா? அந்நியனா என்ன? கிறிஸ்தவன் தான், ஆனா நான் கிறிஸ்து இல்லாம வாழ்கிறேன், கிறிஸ்தவனை போல வாழ்கிறேன். கிறிஸ்துவை போல வாழல, கிறிஸ்தவனை போல வாழ்கிறேன். காணப்படுகிறவைகளை பார்த்து நான் வாழ்றதுனால காணப்படாதவைகளை என்னால பார்க்க முடியல. ரெண்டாவது என்ன சொல்றேன்? நான் ஒரு பரதேசி. பரதேசினா என்ன? அப்படியே ரூட்ல போவான், 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கும், கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, மறுபடியும் வருவான், தூங்குவான். இல்லை, அதான பரதேசி. அலைந்து திரிபவன். அவனும் வாழ்றான், அவனும் சர்ச்சைக்கு வரான், அவனும் சாகுறான், அவனுக்கும் ஒரு பாட்டை பாடி தேவ சாயெல்லாம் மாற்றி அவனையும் நம்ம என்ன செய்கிறோம்? பரலோகமே அப்பா அவன் சொந்தம்னு அவனையும் அனுப்பி வைக்கிறோம். அவன் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? பிரயோஜனமற்ற வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? அவன் நினைத்து வாழ்ந்தது அப்படி. எனக்கு நடக்காது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை மாற்ற முடியாது. எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றது என்ன? யார் தெரியுமா? உங்களுடைய வெளி தோற்றத்தில் இருக்கிற மனுஷன். பட் த இன்னர் மேன் இருக்கானே, அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு நாளும் சொல்ல மாட்டான் உன்னால முடியாதுன்னு, சொல்லவே மாட்டான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. I can do everything. ஏன்னா அவர் என்னை என்ன செய்திருக்கிறாரு? என்னை பலப்படுத்துகிறார். என்னை எல்லாவற்றையும் செய்வதற்கு என்னை என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிறார். உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிறவரால. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மாமிசம் சரீரத்தை நீ நம்பாத, அது பலகீனம் உள்ளது. நீ ஆவியில பலன் அடைந்துட்ட அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆளு சொல்றத கேட்டுட்டேன்னா உனக்கு வெளியே எந்த பிரச்சனையும் வராது. நீ வெளியே இருக்கிற ஆளு சொல்றத கேட்டன்னா உள்ள இருக்கிற மனுஷனுக்கும் பிரச்சனை, உன் கூட இருக்கிற ஆளுக்கும் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ காணப்படுகிறவைகளை அல்ல, எதை பார்க்கணும்? காணப்படாதவைகளை பார்க்கணும். யோசுவா தேவனுடைய மோசைக்கு பிற்பாடு ஜனங்களை நடத்தி செல்லுகிற தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். இப்ப ஆண்டவர் இந்த யோசுவாட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேன். வேதம் சொல்லப்பட்டு வாசிங்க, யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். அடுத்த வார்த்தை, நான் மோசைக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். 4வது வசனத்துல எந்த எல்லையிலிருந்து எந்த எல்லை வர உங்களுடைய இடம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாரு. என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவர், இதுதான் உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். இந்த தேசத்தை நீங்க என்ன செய்ய போகிறீங்க? நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த தேசத்தை, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன். அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா,
நீ யோர்தானை கடந்து போகணும். ரொம்ப முக்கியம். 11வது வசனத்தில் எழுதிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் பாளையத்தில் உருவ நடந்து போய் கொள்ளும்படிக்கு இன்று 3 நாளைக்குள்ள எதை கடந்து போகணும்? யோர்தானை கடந்து போகணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு யோர்தானை கடந்து போகணும். யோர்தானை கடந்து போனா அங்கேயும் ஒரு சுவர் அடைக்கப்பட்டிருக்கும், அதையும் தாண்டி போகணும். இப்போ அதை கடந்து போவதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கையில வருகிற 2 தடைகளை ஆண்டவர் யாருக்கு சொல்றார் அப்படின்னா யோசுவாவுக்கு சொல்றார். இந்த யோசுவா யாரு? ஜனங்களை நடத்தி செல்லுகிற ஒரு தலைவன். இப்போ ஆண்டவர் சொன்னதை இந்த யோசுவா என்ன செய்கிறான்? அங்க இருக்கிற அந்த 12 கோத்திரத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு, இப்படியெல்லாம் செய்ய சொல்றாரு அப்படின்னு முதல்ல அவங்ககிட்ட பேசலாம். அவங்க போய் என்ன செய்தாங்க? ஜனங்க கிட்ட சொல்றாங்க. ரைட்டா? இப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? யோசுவாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நாங்க என்ன செய்வோம். கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருப்பாராக. மோசையோடு இருந்தது போல அவர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் வாக்கு கொடுத்தாங்க. இப்போ யோர்தானை கடந்து போகணும். நல்ல கவனிங்க, யோர்தானை கடந்து போகணும். இந்த யோர்தானை கடந்து போவதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யோர்தான் பக்கத்துல போயிடாத, யோர்தானு நதிக்கும் இவங்க இருக்க வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா? 2000 அடி தூரத்துல அவங்கள கொண்டு போய் நிறுத்து அப்படிங்கிறார். ஏன்? யோர்தானுக்கு பக்கத்துல கொண்டு போனா ஒருத்தன் சொல்லுவான், ஏ அப்பா எவ்வளவு தண்ணி போகுது, இது எப்படா நம்ம கடந்து போகுதும்பா. சரிதானா? எப்படி கடந்து போகுதும்பா. நம்மளை சாகடிக்க அந்த ஆளு கூட்டு வந்துட்டாரும்பா. நல்ல கவனிங்க, 2000 அடி தூரமாய் அவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல 3 நாள் தங்கி இருந்தாலும் அவங்களால எதை கேட்க முடிந்தது தெரியுமா? அந்த தண்ணியுடைய இரைச்சலின் சத்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியுது? கேட்க முடிந்தது. நீங்க இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போய் படுத்து பாருங்க, உங்களுக்கு தூங்கவே மாட்டீங்க. ஏன்னா நைட்டெல்லாம் அந்த வண்டி கடான்னு சவுண்ட் அடிக்கிறதுல உங்களுக்கு தூக்கமே என்ன செய்யாது, வராது. ஆனால் அந்த சத்தத்தையே கேட்டு பழகினவங்க படுத்தோன்னு தூங்கிடுவாங்க. சொல்லுது புரியுதா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் வரல, எனக்கு வந்திருக்கு. ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவங்க என்ன கேட்டுட்டாங்க? அந்த 3 நாட்களும் அந்த இரைச்சலின் சத்தத்தையே கேட்டதுனால இப்ப தண்ணி பக்கத்துல போகும்போது ஒரு இரைச்சல் உண்டாகும். அதை பார்த்து இவங்க என்ன செய்யக்கூடாது? பயந்து திரும்பிடக்கூடாது என்பதற்காக அந்த சத்தம் கேட்கப்பட்டது. நான் இப்படி சொல்றேன், Glory to God. வேதம் சொல்லுகிறது, சில நேரத்தில் நீங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த பிரச்சனைய நீங்க உங்களோடு கூட வைத்திருக்கிறது வரையிலையும் அதை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நான் அதுல இருந்து எப்படி பாஸ்டர் வெளியே வர்றது அப்படின்னா, நல்ல கவனிங்க, அந்த பிரச்சனைய உனக்குள்ள வைக்க கூடாது, தூரமா வைக்கணும். நீங்க தூரமா வைக்கும் பொழுது அதனுடைய தாக்கம், பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையுடைய தாக்கம் இருக்காது. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த போராட்டத்தில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு இப்ப ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? Glory to God. உன்னை விடுவிக்கக்கூடியவராய், உன்னை பலப்படுத்தக்கூடியவராய் உன்னை மாற்றுவார். யாக்கோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த உடனே வேலை செய்தான், சம்பளத்தை பேசினா, ஆனா கையில எதுவுமே இல்ல. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? விலகி இருக்கிறான், தேவனோடு கூட இருக்கிறான்.
ஆண்டவரே, இதுதான் என் பிரச்சனை, என்னுடைய மாமன் என்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான், நான் வேலை செய்யறேன் ஆனா வெறுமையை சம்பாதிக்கிறேன். ஆண்டவர் பேசினாரா இல்லையா? பேசினாரு. நான் காண்பிக்கிற, நான் உன்னோடு பேசின இடத்திற்கு நீ போங்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப நீங்க பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் அந்த பிரச்சனையை மாறவே மாறாது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க தான் அதை என்ன செய்துட்டு இருக்கீங்க, அதை கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனையை தூரப்படுத்து, அதை பார்த்து பேசு. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். வேதம் சொல்லுது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆசாரியர்கள் அவருடைய பாதங்கள் வெள்ளத்தில் பட்ட உடனே, வேதம் சொல்லுது, அந்த நாட்கள் அறுப்பு காலமாக இருந்ததுனால வெள்ளம் என்ன செய்ததான், கரை புரண்டு வந்தது. ஆசாரியருடைய பாதம் பட்ட உடனே அவன் தண்ணியை பார்க்கல, தான் முக்கியம். தண்ணியை பார்த்தான் அப்படின்னா சுமந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டியை விட்டுருவான். உடன்படிக்கை பெட்டி அசைத்தான் அப்படின்னா யாருக்கு சேதம் வந்துடும்? அவன் செத்து போயிடும், ஏதாவது அவனுக்கு நடந்துடும். அப்போ அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பலன் எதில் இருந்து அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை எந்த விதத்தில் நான் என்ன செய்திடக்கூடாது, ஷேக் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவனுக்கு என்ன நடக்குது, சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, கீழே இருக்கிற தண்ணியை பார்க்கல. யோசுவா சொல்லிட்டாரு, எப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க நீங்க என்ன செய்யுங்க, முன்னாடி போங்க. அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அப்படியே பாதம் அந்த தண்ணியில பட்ட உடனே மேல இருந்து கரை புரண்டு வந்த தண்ணி என்ன செய்து தெரியுமா, குவியலாய் நின்றது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணிய பார்த்திருந்தான் அப்படின்னா எதை விட்டுருப்பான்? பெட்டியை விட்டுருப்பான். அவங்களால என்ன செய்திருக்க முடியாது, கடந்து போயிருக்க முடியாது. வேதம் சொல்லுது, அவன் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டா. நான் சொல்றேன், சூழ்நிலைகளை பார்க்காதங்க, உபத்திரவங்களை பார்க்காதங்க. 2023 ஆண்டு ஒருவேளை அந்த நாட்களில் நீங்க நிறைய போராட்டத்தை, நிறைய உபத்திரவத்தை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த நாளில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை கடந்து போக கூடாதபடி உங்க எல்லையில பிரச்சனையா இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இடிந்து விழுந்தது. யோசுவா இதை எங்க பார்த்தான் தெரியுமா? அது இடியதுக்கு முன்னாடியே பார்த்துட்டான். காணப்படாததை பார்த்தான், விசுவாசித்தான். யோர்தானை நாங்கள் கடந்து செல்வோம். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. உனக்கு முன்பாக எரிகோ என்ன செய்யப்பட்டிருக்கும்? அடைக்கப்பட்டிருக்கும். அப்படியே இருந்துங்க. 6வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்து பாருங்க. எரிகோ அவர்களுக்கு முன்பாக என்ன இருந்தது? அடைப்பட்டு இருந்தது. அதை முன்னாடியே ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இப்ப எதை அவன் பார்க்கல அப்படின்னா, கரை புரண்டு வருகிற யோர்தான 2ஆ பிரிந்து போவதை அவன் பார்க்கல. தடையா இருந்த எரிகோ விழுன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அத அவன் பார்க்கல. ஆனா தன் இருதயத்துல விசுவாசித்தான். இருதயத்தில் விசுவாசித்தான். ஜனங்கள் நம்பினார்கள். நீங்க என்ன சொல்றீர யோசுவா, நான் அப்படியே செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. அங்க ஒரு அந்த பாத்தீங்க அப்படின்னா, அப்படி எவனாவது ஒருத்தன் உம்முடைய வார்த்தையை மீறினா அப்படின்னா அவனை என்ன செய்திருவோம்? கொலை செய்திருவோம். அவங்க சொன்னாங்க. Glory to God. இப்ப நல்ல கவனிங்க. 2 காரியம் நடந்தது. யோர்தானையும் கடந்து போனாங்க. அவங்களுக்கு முன்பா இருந்த, வாசிங்க,
6வது அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். காணப்படுகிறவளை பார்த்து நீங்க நின்றாத. இது எங்க பாஸ்டர் விழும், அப்படி யோசிக்காத. அது விழுந்துச்சு. உன்னுடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும்? அது எப்ப விழுன்னு நீ பார்த்துட்டே இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரு மார்க் 13, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்ல, அது சமுத்திரத்துல போய் என்ன செய்யுமா? அப்படியே விழும். வசனம் சொல்லுது, சந்தேகப்படாமல் நீ விசுவாசிக்கணும். அது எப்படி விழும்? பாஸ் விழுன்னு சொன்னாரு. விழுகிறத நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு நீங்க நின்று பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மலை அங்கே தான் இருக்கும். மலை எங்கேயும் போகாது. உங்களுக்கு நடக்காததுனால தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ மலையை பார்த்து பேசு, பிரச்சனையை பார்த்து பேசு, போராட்டத்தை பார்த்து நீ பேசு. பேசிட்டு அங்க நிக்காத. நீ நிக்கிறது தான் பிரச்சனையே. இப்ப நான் சொல்றேன், காணப்படாதவைகளை பார்க்க விரும்புகிற நீங்கள், வேதம் சொல்லுது, நீ பேச ஆரம்பி. யாரோடு பேசணும் தெரியுமா? தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கணும். தேவனோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது உன் சூழ்நிலைகள் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் மறுபடியும் சொல்றேன், காணப்படுகிறவைகளை அல்ல, அது அநித்தியமானவைகள். நான் காணப்படாத ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேன், காணப்படாத சமாதானத்தை குறித்து பார்க்கிறேன், காணப்படாத நிரந்தரமான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேன். இந்த உபத்திரவம், இந்த சின்ன சின்ன பிரச்சனை உன் மகிமையை இழக்க செய்யறோம்ப்பா. உன் குடும்பத்தில் சமாதானத்தை இழக்க செய்திடும். உன் குடும்பத்தில் நிம்மதியை இழக்க செய்து விடும். கர்த்தர் சொல்றாரு, உனக்குன்னு நான் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். அது பிரசன்ட் லைஃப் இல்ல, அது ஃபியூச்சர். இது எங்க ஆரம்பமாச்சு தெரியுமா? எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி, glory to God, தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட உண்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளினால உன் எதிர்காலத்தை வீணாக்கிறத பிரதர், சிஸ்டர், உங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறதுங்க. இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை, இப்ப இருக்கிற இந்த உபத்திரவம், அது நாளைக்குரியவர் அல்ல. The things we see now are here today. அது gone tomorrow. But the things we cannot see now, forever. காண்கிறவைகளை அல்ல பிரதர், சிஸ்டர், காண்கிறவைகளை அல்ல. 2024 ஆண்டு
உனக்கு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். That life is a glorious life. அதுக்குள்ள ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை உன்னை கனமடைய செய்யும். அந்த மகிமை உனக்கு வேண்டிய எல்லா நிறைவையும் கொடுக்கும். அந்த மகிமை உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யும். இந்த காணப்படுகிற இந்த சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து காணப்படாத ஆசீர்வாதத்தை இழந்துராதப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எப்படி நினைச்சாங்க தெரியுமா? அந்நியர்களாய் நினைத்தார்கள், பரதேசியாய் நினைத்தார்கள். அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியலப்பா. நான் சொல்றேன், நீ அந்நியனா இருந்த எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. பரதேசியாய் வாழ்ந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. ஆனா உன்னையும் என்னையும் இப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. காணப்படாத உலகத்துல நீ அந்நியனாய் பரதேசியாய் வாழ்ந்த பிறகு, ஆனா காணப்படாத தேவ ராஜ்யத்துல நீ அவனுடைய புத்திரனா இருக்கிற. நீ அவருடைய புத்திரரே. ஆனால் அவருக்குண்டானவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ புறஜாதிக்குள்ளுக்குள்ள, நீ காணப்படாத உலகத்துல நீ அப்படி அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஆசீர்வாதம், நீ தேவனுடையவன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்களேன். அப்படி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்களேன். நீ அந்நியன் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த மைண்டை எடுத்து போடு. உன்னுடைய சிந்தை மறுரூபம் அடையணும். உன்னுடைய மனம் மறுரூபம் ஆகிறதுனாலதான் நீ யார் என்கிறத பார்க்க முடியும். நீ அந்நியன் கிடையாது, பரதேசி கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளைன்னு நான் சொல்றேன். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்குரியவன். நீ இந்த உலகத்தை பார்க்கிறதுனால தான் இந்த உலகத்துல இருக்கிற பிசாசு உங்களை யாரா வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்னும் அந்நியனா வைத்திருக்கிறான். இன்னும் உங்களை இந்த உலகத்துல பரதேசியாய் வைத்திருக்கிறான். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுது, புதிய மனிதனை நீங்க தான் தரித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எப்போ தெரியுமா? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அதுக்காக தான் ஒப்பு கொடுன்னு சொல்றேன். ஆண்டவரே, என் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் இந்த பழைய வருஷத்திலே போகட்டும்ப்பா. எல்லாம் களைந்து போடுகிறேன்ப்பா. பழையவைகள் ஒழித்து விடட்டும். ராத்தா ராசா எல்லாம் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஜீவிதத்திற்குள்ள, நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நான் வாழணும்ப்பா. நான் ஒரு புதிய மனுஷனா வாழணும். நான் ஒரு புதிய மனுஷனா வாழணும். 2024 ஆண்டுல ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஜீவிதத்தை நான் செய்யணும்ப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் நிச்சயமா நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறான். உன் வாழ்க்கை மாறும். பிரதர், உன் சூழ்நிலை மாறும். ஆண்டவர் சொன்னா, இந்த 40 நாட்கள் உபவாசத்துல அலங்கம் இடிந்து விழுந்ததுன்னு சொன்னார். உனக்கு முன்பாக இருந்ததெல்லாம் இடிந்து விழப்பட்டு இருக்கிறது. நீ அப்படிதான் விசுவாசிக்கணும். என் பிரச்சனை முடிந்திருக்கு பாஸ்டர், என் போராட்டம் முடிந்திருக்கிறது, எனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பார்ப்பேன். அப்படி நம்புனே, அப்படி விசுவாசி. நீ அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது, அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இன்றைக்கு இப்பொழுது ரைட் நவ அந்த மகிமையை உங்களால பார்க்க முடியும். அந்த மகிமைக்குள்ள உங்களால பிரவேசிக்க முடியும். அந்த மகிமையை பார்க்க முடியும்னு சொல்றேன். அந்த மகிமையின் வாழ்க்கையை உங்களால பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
விசுவாசிக்கிறீங்களா நீங்க? உள்ளான மனிதன், உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது பிரதர். நேரத்தை வீணாக்கிறாத, நேரத்தை வீணாக்கிறாத, நேரத்தை வீணாக்கிறாத. ஓ ரத்த ரசே ரஹத்தனபா, ஒரு உள்ளான மனிதன் பலன் அடைகிற நேரம், ஆவியானவர் உனக்குள் இறங்குகிற நேரம். அவர் இறங்குவதற்கு இடத்தை கொடு. அவர் உனக்குள்ள இறங்குவதற்கு, அவர் உனக்குள்ள இறங்கி கிரியைகளை நடப்புக்க இடங்கொடு, இடங்கொடு, இடங்கொடு. அவர் இறங்குகிறார், அவர் இறங்குகிறார். உன் ஆவியில இறங்குகிறார், உன் சரீரத்தில் இறங்குகிறார். இடங்கொடு. அந்த புதிய மனிதனை தருவித்துக் கொள்ள இடங்கொடு. இந்த ஆவி இறங்கும் பொழுது உன் சாயல் மாறுது. இந்த ஆவி இறங்கும் பொழுது உன் சாயலை கர்த்தர் மாற்றுகிறார். பழைய மனிதனுக்குரிய சாயல் அல்ல, புதிய மனிதனுக்குரிய சாயல். நீ அந்நிய பாஷைகளை பேச பேச, நீ சத்தமாய் துதிக்க துதிக்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண, ஒரு புதிய மனுஷன், ஒரு புதிய சாயல் உருவாகுது. நான் சொல்றேன், நீ வாய்களை திறந்து ஜெபிக்கணும்னு சொல்றேன், நீ வாய்களை திறந்து ஜெபிக்கணும்னு சொல்றேன், வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்றேன், நீ வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசணும்னு சொல்றேன். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக போகுது, எல்லாம் புதிதாக போகுது பிரதர். பிரதர், புதிய காரியம் நடக்க போகுது, புதிய காரியம் நடக்க போகுது. You are going to see the new thing. அது இனி சாதாரணமாக இருக்க போகிறது அல்ல, அது இனி சாதாரணமாக இருக்க போகிறது அல்ல. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சிலர் இன்னும் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே, எல்லாம் எழுந்து நின்று இப்போ நீங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, பிரசன்ட் லைஃப், அதை அப்படியே மறந்துருங்க, அதை அப்படியே மறந்துருங்க. இந்த நிமிடம் வர பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பல நெருக்கங்கள் வழியா நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் நான் சொல்றதை கேளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்காம இருக்கிறதற்கு, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காம இருக்கிறதற்கு, இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்காம இருக்கிறதற்கு நான் தான்ப்பா காரணம். என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. சிலுவையில் அறையப்பட்ட நான், சிலுவையில் அறையப்பட்ட நான் உம்மோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறேன் என்கிற அந்த சாயலை மறந்துட்டேன்பா, என்னை மன்னிங்க. நான் இழந்த அந்த சாயலை தாங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார், கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார், கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள். கரங்களை தட்டி, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து, கரங்களை தட்டி, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, ஓ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
லேசான உபத்திரவோ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நல்ல உற்சாகமாய் பாடலாமே, சபை உற்சாகமாய் பாடலாமே, கரங்களை தட்டி. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நல்ல கரங்களை எடுத்து, நல்ல கரங்களை எடுத்து. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவோ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவோ கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியவே. கிறிஸ்துவின் நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, அக்கினி இறங்குகிறது, நீ அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. உன்னை பலப்படுத்துகிற ஒரு அக்கினி, உன்னை சுகமாக்குகிற ஒரு அக்கினி, உன்னை கிறிஸ்து இயேசுவின் சாயலில் மாற்றுகிற ஒரு அக்கினி. சீக்கிரத்தில் அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. உபத்திரவோ சீக்கிரத்தில் லேசான உபத்திரவோ மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் லேசான உபத்திரவோ அது லேசான உபத்திரவோ. உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சத்தமா நான் சொல்றேன், உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நல்ல கரங்களை எடுத்து, நல்ல சத்தமா கரங்களை எடுத்து கர்த்தர் உன்னுடைய நாமத்தினால சொல்றேன், ஓ உன்னுடைய கரங்கள் ராக்கா லாத்தா ராசே காத்தா ரலா, ஓ உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் நீங்கி தருகிறார். ஓ போராட்டம் எல்லாம் நீங்க இருக்கிறது. உனக்கு முன்பாக இருந்த எல்லா அலங்கமும் ஓ விழுந்திருக்கிறது. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுக்குன்னு வைக்கப்பட்ட, எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்க சுதந்திரிப்போம்ப்பா. இந்த தேசத்தை நாங்க சுதந்திரிப்போம். இந்த தேசத்தை நாங்கள் ஆளுகை செய்வோம். நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். இந்த உபத்திரவமோ, இந்த வியாகுலமோ, இந்த நெருக்கமோ, இந்த போராட்டமோ ஒரு நாளும் எங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையை இழந்துவிட செய்யாது என்கிற நம்பிக்கை நாங்க கடந்து செல்லுகிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறேன், சபைக்கு வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தூர இடத்திலிருந்து ஆராதனையில கலந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்கி விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.